Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் ஒரு புது யூடியூப் சேனல். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். இப்போது டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் இந்த மார்க்கிங்ஸ். ஸோ நம்ம இப்படி இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம இங்கேருந்து நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைனில் நமக்கு அந்த ரவுண்ட் 2 பீட் கோல்ட் பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீடை நான் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததும் நம்ம அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சுகர் பீட்ஸ் எப்போவுமே நம்ம 2 பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3 பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு ஃப்ரேமில் இருக்கும்போது நல்லா டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த லைன் முடித்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு முடிக்கணும். இப்போது நம்ம நடுவில் அந்த ரவுண்ட் 2 பீட் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து செகண்ட் பீட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் 2 பீட் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் 2 பீடை மேலே வச்சு ஒரு ஸ்டிச், அப்புறம் இந்த பீட்க்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இதே மாதிரி நம்ம பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு பீடை இன்னொரு டைரெக்ஷனுக்கு டேர்ன் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு தான் டேர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு பீட் வச்சுட்டு இப்போ நாட் பண்ணிடலாம். நம்ம இப்போ போட்டது இந்த ஃபர்ஸ்ட் 3 பீட்ஸ் வரைக்கும் ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ இப்போது அந்த 3 பீடை விட்டுட்டு 1 2 3 4 4th பீடோட ஸ்டார்டிங்கில் நம்ம திரும்பவும் இதே டிசைனை ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பேஸிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணால் நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னா அதையும் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம 3 பீட்ஸ் வச்சு 2 சைடும் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போது நான் இந்த 2 டிசைனுக்கும் நடுவில் ஒரு ஆலிவ் க்ரீன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த 2 பீட் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வர மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த லைன்லேருந்து 1 inch கேப் விட்டு நான் இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கேன். அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த லைனுக்கு மேலே நம்ம ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் மோஸ்ட்லி ரவுண்ட் 2 பீட் அண்ட் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போவுமே ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நாட் வந்து இந்த மாதிரி போட்டால் நமக்கு லூப் வந்து ரொம்ப பெருசாக தெரியாமல் அழகாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி நம்ம அந்த லைன்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போது நான் இங்கே ஒரு கோலம் டிசைன் இருக்குல்ல, இந்த கோலம் டிசைனை தான் நம்ம வந்து ஜர்தோசி வச்சு இந்த பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கூட போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைன் இது மாதிரி தான் ஒரு பீட் விட்டு விட்டு நம்ம லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நான் லாஸ்ட்டில் எப்படி டேர்ன் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு எஸ் ஷேப் மாதிரி நம்ம இதை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ் மாதிரி போட்டுட்டு அந்த கோலம் டிசைன் இருக்குல்ல, அதை நம்ம பக்கத்தில் ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுட்டு அதை பார்த்தே கூட போட்டுகிட்டே வந்துடலாம். ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்போவுமே போட்ட மாதிரி இதை இந்த பீடோட ஜாயின் பண்ணணும், அடுத்து இந்த பீடோட ஜாயின் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது இந்த 2 டிசைனுக்கும் நடுவில் நான் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். இப்போ இது முடிச்சதும் அங்கேருந்து 1 இன்ச் கேப் விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அதே டிசைனையும் ரிப்பீட் பண்ணணும். அப்புறம் இங்கேருந்து 1 இன்ச் கேப் விட்டு நான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம அந்த சைடும் மார்க் பண்ணணும். ஸோ இப்போது நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் லைனில் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு விட்டு நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் லைன்லேயும் மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் நம்ம ஒரு பாயிண்ட் விட்டு விட்டு ஆல்டர்னேட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்புறமா செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் இருக்குல்ல, அங்கே நடுவில் நம்ம சும்மா ரேண்டமாக மார்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம இப்போது கோலத்துக்கு புள்ளி வைக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த கோலம் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ இந்த மார்க்கிங்ஸ்லாம் பண்ணுது. ஸோ நம்ம மார்க் பண்ணோம்ல, ஸோ அங்கெல்லாம் ஒரு பீட் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணாமல் ரேண்டமாக போட்டால் நம்ம முடிச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதுக்காக ஏதாவது நான் இப்போ 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இப்போது நான் அந்த பீட்ஸை சுற்றி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒயிட் பென்சில் வச்சு அந்த கோலத்தை வரைஞ்சிட்டேன். அதுக்கு மேலே நான் சர்தோசி வச்சு லைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் போட்ட கோலம் வந்து ஈஸி. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே போட்டுட்டோம். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட்டே நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இப்போது இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் ஒரு 3 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து 1 இன்ச் கேப் விட்டு நம்ம திரும்ப அதே டிசைனே ரிப்பீட் பண்ணணும். அண்ட் இந்த 2 டிசைனுக்கும் நடுவில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி லைன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நடுவில் நான் ஒரு லைட் க்ரீன் சில்க் த்ரெட் வச்சு லைன் போட்டிருக்கேன், அதாவது செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அண்ட் அது பக்கத்தில் இந்த 2 ஷேட் சில்க் த்ரெட்டும் எடுத்து இது 2த்தையும் சேர்த்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இது முடித்ததும் நமக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் நான் ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு கோடி டிசைன் மாதிரி வரைஞ்சிட்டேன். அண்ட் அதோட எண்டிங்கில் இந்த ஆலிவ் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோடி டிசைன் ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணதுனால நம்ம கீழே இருந்து நம்ம டிசைன் கொண்டு வந்தால் நம்ம எண்ட் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். மேலேருந்து கொண்டு போகிறத விட கீழே இருந்து கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸ். ஸோ அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சுகர் பீட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா அந்த சுகர் பீடை சுற்றி நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 த்ரெட் காட்டினேன்ல, அந்த 2 த்ரெட்டையும் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போடணும்.
ஸோ வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த மிடில் வந்து நமக்கு ஒரு ப்ளூ கலர் பார்டர் மாதிரி வருதுல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ளூ கலர் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு சக்ரி வச்சு அங்கங்கே ரேண்டமாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டர்னிங்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு திலகம் ஸ்டோன் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சக்ரியில் வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ அந்த கொடியில் எல்லாம் ஒரு சுகர் பீட் அண்ட் ரவுண்ட் டு கோல்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி தனித்தனியாக நாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம ஒரு லைட் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதோட அவ்வளோதான், ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்லேயும் ஒர்க் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.